உங்களோட கவலையெல்லாம் என்னன்னா, என் ஸ்கின் நல்லா இருக்கணும், என் முடி நல்லா இருக்கணும். எதுக்கு சார் மொட்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு, இல்ல எனக்கு முடி நல்லா வளரணும்னு நான் திருப்பதியில போய் மொட்டை போட்டு வந்தேன். அதனால இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க உங்க ஃபேமிலியோட ஜெனட்டிக் எப்படி இருக்கோ அதற்கேற்றாப்புல நீங்க மாத்திட்டு அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணாலே போதும், நமக்கு நல்ல பலன் தரும். ஸோ இந்த ஹேர் ஆயிலை வாரம் 2 முறை சும்மா மசாஜ் ஆயில் மாதிரியும் யூஸ் பண்ணி கொண்டு பண்ணாலே அந்த ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல என்ன நோய் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களோட கவலையெல்லாம் என்னென்னா, என் ஸ்கின் நல்லா இருக்கணும், என் முடி நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஒரு ஒரு கேர் பண்ணக்கூடிய சென்டரில் ஒரு தடவை ஒர்க் பண்ணேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்தார். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விசிட் நார்மலாக போகக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் செக் பண்ணிவிட்டு, 2வது தடவை மெடிசன்ஸ் அந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்த பிறகு திருப்பி ஒரு தடவை வரப்போது தலைக்கு மொட்டை போட்டு வந்திருந்தார். எதுக்கு சார் மொட்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு, இல்லை எனக்கு முடி நல்லா வளரணும்னு நான் திருப்பதியில் போய் மொட்டை போட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு உயிரை மாதிரி இந்த முடிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ முடிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்போட ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸ்கின்னோட எக்ஸ்டென்ஷன் எப்படி நகமோ அது மாதிரியும் ஒரு முடி ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த முடியும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரில, ஒவ்வொருத்தரும் தனிச்சிறப்பு வாய்ந்தவர். நமது குடும்ப ஜீன் அப்படிங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா முடினோடனே எல்லாரும் என்ன நினச்சிடறாங்க, நீளமாக வளரணும், அடர்த்தியாக வளரணும். சில பேர் ஃபேமிலி ஜெனட்டிக்காகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின் ஹேர் இருக்கவங்களா இருப்பாங்க, சுருட்ட முடியாக இருக்கும், டிஸ்பர்ஸாக அதாவது பரவலாக முடி இருப்பவர்களாக இருப்பாங்க. சில ஃபேமிலி நீட்டாக வளர்கிற மாதிரி இருக்கும், சில ஃபேமிலி அடர்த்தி இருக்கும் பட் நீட்டாக வளராது. ஸோ அதனால் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஜெனட்டிக் எப்படி இருக்கோ அதற்கேற்றாப்பாரு நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே என்ன இருக்கக்கூடாதுன்னா, முதல் விடயம், முடி அதிகமாக உதிர்தல் இருக்கக்கூடாது. ஸோ முடி உதிர்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதிகமாக உதிர்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம சீப்பு போட்டு தலை சீவுறப்ப ஒரு 10 முடி 12 முடி 13 முடி வருது அப்படிங்கிறது நார்மல் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் செல்ஸ் தான். அதுக்கும் ஒரு காலம் இருக்குது. நம்ம காலம் முடிந்து வயது முதிர்வு நம்ம கால எல்லையை நம்ம தொடர மாதிரி தான் முடியும் அதுக்குரிய காலம் இல்லை. அதனால தலையில் இருக்க முடியெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஸோ இவ்வளோதான் இருக்கணும். அதை விடுத்து கொத்து கொத்தாக முடி விழுகுது அப்படிங்கிறப்ப அது அங்கே ஏதோ தவறுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வருடத்திற்கு ஒரு முறை இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறை மற்றும் முடி அதிக அளவு கழியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நார்மலான விஷயம்தான். ரவுண்ட் த இயர், ரவுண்ட் த மந்த், எல்லா காலமும் முடி இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்துச்சுன்னா தான் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 2வது ஸ்பிளிட் எண்ட்ஸ் அப்படிங்கிறது. கீழே முனியில் பார்த்திங்கன்னா 2 பிளவுபட்டு இருக்கும். ஸோ இது காரணம் சத்து குறைபாடு. குறிப்பாக முடி அப்படிங்கிறது ஒரு கெராட்டினால் பண்ணப்பட்டிருக்கு. புரோட்டீன் ரொம்ப முக்கியம். அந்த சத்து குறைபாடு இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். இளநரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முன்னாடியெல்லாம் இளநரை அப்படிங்கிறது ஒரு 25 வயதாச்சு 30 ஆச்சு. ஸோ இன்று 40க்கு மேலே இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் 30க்கு மேலே இருப்பவர்களே இளநரை அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம விழித்து கொள்ளணும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், காலேஜ் இப்போ தான் போகிறாங்க, அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இளநரை, அதுவும் ஒரு குறைபாடு. ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து இது முளைப்பதற்கு எப்படி நிலம் நல்லா இருக்கணுமோ அது மாதிரி நம்ம ஸ்கால்ப் நல்லா இருக்கணும். அங்கே அதிகமாக டேண்ட்ரஃப் போன்றவை இருக்கக்கூடாது. ஸோ அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நம்ம உணவு முறையும் சிகிச்சையும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கால்ப் நல்லா இருக்கணும். ஸோ ஸ்கால்ப் நல்லா இருக்கணும்னா இந்த முடியோட வேர்க்கால்களில் சீபம் அப்படிங்கக்கூடிய ஒரு செக்ரீஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கே எண்ணெய் வைக்கலைனாலும் நார்மலாக இந்த எண்ணெய்க்கு ஒரு நேச்சுரலாக ஒரு ஆயிலி செக்ரீஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை, சில மருந்துகள் எடுக்கிற பொழுது இந்த சீபம் செக்ரீஷன் ஜாஸ்தியாகும் இல்லை கம்மியாகும். அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக தண்ணி இருந்தால் என்ன பண்ணும், உள்ளே இருக்கிறது பிடிக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஸ்கால்பில் ரொம்ப ஆயில் தடவுன மாதிரி இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, கம்மியாக இருக்குது, அவ்வளோ சீபம் செக்ரீஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வறட்சி ஏற்படும். வறட்சி ஏற்படுறப்ப பொடுகு பிளவாக வரும். ஏன் இந்த ஸ்கால்ப் ரொம்ப முக்கியம்னா, இதுதான்
நம்ம சாப்பிட்ட சத்துக்களில் இருக்க சத்தை வந்து ரத்த நாளங்களின் மூலம் முடிக்கு கொண்டு போகிறது. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி முடிக்கு எண்ணெய் தடவணுமானா தேவையில்லை. ஆனால் டெய்லி தலைக்கு குளிக்கணுமானா கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தலைக்கு குளித்தா முடி கொட்டிடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. டெய்லி தலைக்கு வந்து குளிக்கணும். ஆனால் வாரம் 2 முறையாவது ஜஸ்ட் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுக்கக்கூடிய எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி ஸ்கால்பில் மசாஜ் பண்ணிவிட்டு தலைக்கு குளித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் தெரியலனா நார்மலாக தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயில் ஒரு 500 ml தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் நல்லா 2 கைப்பிடி கருவேப்பிலை அதில் போடுங்க. நெல்லிக்காயை நல்லா துருவி அதில் போடுங்க. ஊற வச்ச வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அதில் போடணும். போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணுறப்ப நல்லா கொதிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, நம்ம இப்படி தடவி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சருவு போன்ற சத்தம் வந்து கேட்கும். ஸோ சருவு போன்ற சத்தம் கேட்டுச்சுன்னா ஓகே, அந்த எக்ஸ்ட்ராக்ட் இறங்கிடுச்சு, இதில் வாட்டரி கண்டென்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணாலே போதும், நமக்கு நல்ல பலன் தரும். ஸோ இந்த ஹேர் ஆயிலை வாரம் 2 முறை சும்மா மசாஜ் ஆயில் மாதிரியும் யூஸ் பண்ணி கொண்டு வரணும். அடுத்து நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப உப்புக்கள், எங்கள் ஏரியாவில் இப்படி தான் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எப்சம் சால்ட்டுன்னு வெளியில் கிடைக்கும். அது நல்லா என்ன பண்ணுங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீரில் போட்டு வச்சிடணும் 15 நிமிடம். ஸோ அந்த உப்புக்கள்லாம் கீழே இறங்கிரும், மேலே தெளிவு மட்டும் இருக்கும். அந்த தண்ணீரை வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் உப்புக்கள் ஜாஸ்தியாக இருந்ததுனாலே அது என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கால்ப்பை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து உள்ளே வந்து எடுக்கக்கூடியதில் இந்த ஜிங்க்கு, காப்பர், அயன் கண்டென்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதற்கு என்னென்னா அந்த ஃபைபர் எல்லாமே கொடுப்பதற்கு சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஆளி விதை, பூசணி விதை, பம்கின் சீட்ஸு, எள்ளு, பாதாம் ஊற வச்சது, வேணும்னா கொஞ்சம் சியா சீட்ஸ், இதெல்லாம் இரவு ஊற வச்சுட்டு காலையில் ஸ்மூதி மாதிரி அரைச்சி குடிக்கலாம். ஆனால் இது வந்து யூஸ்வலாக கிட்னியில் எனக்கு பிரச்சனை இருக்குது, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். மற்ற எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணாலே நல்லா வந்து ஒரு முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குன்னா அதற்குரிய வகையில் நம்ம சிகிச்சை எடுக்கும் பொழுது இந்த முடி உதிர்தல் சரியாகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸ்கால்ப்பை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும், தூக்கம் நல்லா இருக்கணும், அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக நான் சொல்லக்கூடிய ஆயில் வச்சு மசாஜ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். தண்ணீர் அதிகமாக உப்பு இருந்ததுன்னா அந்த நல்ல தண்ணீர் பாருங்கள், இல்லைன்னா எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சீட் ஷேக் அது யூஸ் பண்ணணும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து ரெஸ்ட்ரிக்டோடு யூஸ் பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணாலே அந்த ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்கும். நன்றி.